الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் அல்லாஹ் படைத்தருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் நாயகத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசும் பொழுது பல துறைகளை நாம் பேசலாம். அவர்களின் எந்த துறையை எடுத்து பார்த்தாலும் ஒரு குடும்பத்தை எவ்வாறு கட்டமைக்க வேண்டும், ஒரு வியாபாரத்தை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடத்தில் வாழ்ந்து கட்டினார்கள். அதே போன்று குறிப்பாக ஆன்மீகத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தில் சிறந்து திகழ்ந்தார். பொதுவாக ஆன்மீகம் சொன்னவுடன் சிலர்கள் நினைப்பதுண்டு, ஆன்மீகம் சொன்னா காலையில தஹஜ்ஜுல் வஹா இஸ்லாம்லாம் தொழுதுட்டு, நோன்பு சொன்னா நஃபில் நோன்பு, திங்கக்கிழமை வந்தா வேலைக்கிழமை வந்தா நோன்பு, 13, 14, 15 ஐயாவும் தஸ்பீஹ்ல நோன்பு, அந்த தஸ்பீஹ் இந்த தஸ்பீஹ் பூரா தஸ்பீஹ் ஓதிட்டு எல்லாம் ஓதுறாங்க. ஆனா மனைவி தகராறு, கொண்டாடிட்டு தகராறு, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை, கடன் வாங்கினாலும் கடன் கொடுக்க முடியல, பக்கத்து வீட்டுல போகல. இது பேர் ஆன்மீகமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நல்லவனாக இருப்பது ஆன்மீகம் அல்ல. எல்லா இடத்திலும் நல்லவனாக இருந்து பெருமானார் இடத்திலும் நல்லவனாக இருப்பதுதான் ஆன்மீகம். அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தின் உச்சகட்டத்தில் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஃதலுல் ஈமான் அன் தஅலம் அன்னல்லாஹ மஅக ஹைதுமா குன்த. நீ எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் உன்னோடு தான் இருக்கிறான். அப்படி ஒருவன் நினைத்து என்று சொன்னால் அவன் ஈமானில் சிறந்தவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். என்ன சொல்றாங்க? சஹாபாக்களுக்கு அதிகமா ஸல்லல்லாஹு சொல்றது ஒரே வார்த்தை தான், இது எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான்ப்பா. மையத்தினுடைய எதிராக அதிகமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போதிக்கிறாங்க. சஹாபாக்கள் ஜாஃபர் இப்னு சாலிஹ் ரலியல்லாஹு அவங்க அறிவிப்பாங்க, நாங்கள் எல்லாம் மிருகங்களை போட்டு சுத்திட்டு இருந்தோம், ஆனால் எங்களை பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாக எங்களை உருவாக்கி எடுத்தவர்கள் எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வை தூரமாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். தன்னுடைய இலாவை அவர்கள் சிலைகளாக வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் பெருமானார் வந்தவுடன் அந்த சிலை இலா இல்ல, அல்லாஹ் உன்னோடு தான் இருக்கிறான், அந்த உணர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போத்தினார். ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரோடு போரை விட்டு செல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷம், சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஃபவு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய நஃப்ஸின் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க சொல்றாங்க. அன்னக்கும் லா ததுஊன சும்மம் வலா காயிபா, நீங்க அழைக்கக்கூடிய செவுடன் அல்ல, தூரமா இருக்கணும் அல்லப்பா. அன்னக்கும் ததுஊனஹு, நீங்கள் அழைக்கக்கூடியவன் சமீஅன் கரீபா, கேட்கக்கூடியவனாகவும் உங்களுடைய இடத்தில் நெருக்கமானவனாகவும் இருக்கிறான். சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா சஹாபாக்களுக்கு ஒன்னே எடுத்து வைக்கிறாங்க, அல்லாஹ் உன் கூட இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான், அல்லாஹ் தூரத்தில் இல்ல, உன் கூட தான் இருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டினார்கள். என்றால் ஆன்மீகத்தில் உச்சக்கட்ட ஆன்மீகம் அல்லாஹ் எங்க இருந்தாலும் உன் கூட தான் இருக்கிறான் என்பதை எடுத்து வைக்கிறார். அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்வான், நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வதீத், அல்லாஹ் தஆலா பிடரின் நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறான் என்பதாக சொல்கிறான். அப்ப உங்களுடைய பிடரின் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறான் என்ன? அல்லாஹ் கூடுதான் இருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான் என்பதை சொன்னார்கள்.
நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு மிகப்பெரிய அந்தஸ்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உங்களை விட மிகச்சிறந்தவர். உங்களை விட மிகச்சிறந்தவருக்கான காரணம் என்ன? அவர்கள் அதிகமாக செய்தாக்கள் செய்வது கொண்டா? இல்லை, அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் ரகசியத்தின் காரணமாக தான். அது என்ன ரகசியம் என்று தெரியுமா அன்பர்களே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்து போறோம். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்து போறாங்க. மக்கா குஃபாருங்க அவங்க பெருமானாரையும் அபூபக்கர் நாயகத்தையும் சோழ்ச்சி செஞ்சு அவங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க. 3 நாட்கள் காலை சௌர் குகையில தங்குறாங்க. அந்த 3 நாட்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க மக்கா குஃபார்கள் வராங்க. காபிர்கள் தேடுறாங்க. கீழே குடிஞ்சா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நாயகம் மாட்டிப்பாங்க. அபூபக்கர் நாயகம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அவங்க எதிர்த்தாப்புலதான் இருக்காங்க, கீழே குடிஞ்சா அவங்க மாட்டிப்போன்னு சொல்றாங்க. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிய வஹி வந்தது, லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாதீர்கள், அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு தான் இருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆன்மீகம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான் என்பதை உணர்வூட்டும் முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தான். அதே ஒரு பெரும் வார்த்தையாக இருக்கவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே ஒரு ஹாலாக ஒரு இல்மாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் காரணமாகத்தான் கைருல் பஷர் பாதில் அன்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களின் மிகச்சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் காரணம் தான், அதன் விளைவு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூபக்கர் நாயகம் உயர்ந்து சென்றது. அது மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி பெருமானார். ஆன்மீகத்தில் உச்சகட்டத்தில் அடுத்த பிறகு எதிரிகளோடு எப்படி அரவணைச்சாங்க நம்ம பார்க்கணும். உஹது போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய 2 பருக்கள் ஷஹீதானது. எல்லா சஹாபாக்களும் அவர்களை பதுவா செய்ய சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, அல்லாஹ் வஹதி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு நீ நேர்வழி காட்டிரு, அந்த கூட்டத்திற்கு நேர்வழி காட்டிரு. ஏன்னா அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க, அவங்க அறியாம செஞ்சுட்டாங்க, ரப்பே நீ அவங்க நேர்வழி காட்டின்னு சொல்லி அவங்களுமே துவா செஞ்சாங்க. பெருமானார் அந்த இருந்து எரிந்து விடவில்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா நாயகத்திடம் அவங்க என்ன அமல் செய்ய கேட்கும் பொழுது சொன்னாங்க, கான எதுக்குருல்லாஹ் ஃபீ குல்லி அஹ்யான், பெருமானார் சதா ஒவ்வொரு இடமும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வாராக இருந்தாங்க. சதா ஒவ்வொரு இடமும் அல்லாஹ்வினுடைய அழைப்பு ஏற்படால் போதும். ஆயிஷா நாயகம் ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருப்பாங்கன்னா வாங்க சொன்னா யாரோ தெரியாதவர் போல போயிடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதா அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே இருப்பாங்க. பேசினா அல்லாஹ் பத்தி தான் பேசுவாங்க. அதாவது தூங்கும்போது துவா, தூக்கத்துல எந்திரிச்சா துவா, பாத்ரூம் போனா துவா, பாத்ரூம்ல வெளிவந்தா துவா, எல்லா நிலையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். அதனால்தான் நம்மலாம் தூங்கிட்டு எந்திரிச்சா தொழுகும் போது ஒழு செய்யணும். ஆனா பெருமானார் தூங்கி இருந்தவுடன் தொழு வச்சிருக்காங்க. காரணம் என்ன? அவர்கள் கண்கள் தான் தூங்கி கொண்டிருந்தது, அவர்களுடைய கல்விகள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம், அவர்கள் சதா அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக தான். இறுதியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் சொல்றான். இந்த இடத்தில் தஃப்சீரில் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் வணங்குவதற்காக தான் படைத்திருக்கிறேன் நல்லா சொல்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அது யாபுதுன் இல்ல யாரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்காக தான், அல்லாஹ்வை காதலிப்பதற்காக தான் அல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஆனா அன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நம்ம அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் தொடர்புபடுத்தணும், அல்லாஹ்வின் பக்கம் அடைய வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை செதுக்கினார்கள். நமக்கு சொர்க்கம் நரகம் தேவையில்லை, அல்லாஹ்வுடைய லிகா இருந்தா போதும் என்பதை தான் பெருமானார் நமக்கு காட்டி தந்தார்கள். நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ்வை கொண்டு செய்வார்களோ, அல்லாஹ்வினுடைய தொடர்பை கொண்டு செய்வார்களோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.